உலகெங்கிலும் வாழும் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு நவகிரகங்களில் சந்திர பகவானினுடைய பலன்களும் அவர் என்ன செய்வார், அவர் எங்கிருந்தால் என்னென்ன செய்வார் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், பதிவுக்குள் செல்லலாம். சந்திரன் என்பது என்ன? மனோகாரகன், மனசுக்கு காரகனே சந்திரன். மனசு இருந்தா தான் மனுஷன்னே சொல்லுவாங்க. மனசு இருக்கிறதுனாலதான் மனுஷன்னு சொல்றாங்க. ஸோ இத மாதிரி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சந்திரனுடைய மனதுங்கிற விஷயம். இது பெண்களினுடைய தன்மையை குறிக்கும். சந்திரன்கிறது பெண் கிரகம். அப்புறம் சந்திரன்கிறது மனோதிடம், வெள்ளை நிற பொருட்கள், இது எல்லாம் சந்திரனை சேர்ந்தது. பால், தயிர், இது எல்லாமே சந்திரனுடைய குணங்கள். இப்ப பொதுவா ஜாதகத்துல சந்திரன் உச்சமாறது யாருக்குன்னா ரிஷபராசி எல்லாருக்குமே சந்திரன் உச்சம். கவலையப்பட வேணாம், அவங்களுக்கு சந்திரன் உச்சம். அவங்க எப்படின்னா மன தெளிவு ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு. அதாவது வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே அவங்களால அறிய முடியும். இது எனக்கு வேணாம், இது எனக்கு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரிஷபராசியா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா எல்லாம் தோணுது, கரெக்டா சூட்சமமா தோணும் சந்திரன்கிறது. இன்னொன்னு சந்திரன் இன்ட்யூஷன். இப்ப ஒருத்தருக்கு இன்ட்யூஷன் பவர் கிடைக்கணும்னா இந்த மாதிரி உச்சமா இருக்கணும் சந்திரன். வரக்கூடிய விஷயங்களை முன்பே கணித்து சொல்ல முடியும் அவர்களால. அதுதான் சந்திரனுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்ப சந்திரன் சூரியனோட இருந்தா அவங்க அமாவாசையில பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா எப்போதுமே பிரத்தியார அடக்கி ஆளக்கூடிய குணம் இருக்கும். எப்போதுமே பாத்தீங்கன்னா நான் சொல்றது கரெக்டும்பாங்க. விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமா சித்தப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது அவங்கள்ட்ட தான் ஒத்து போகும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி கேரக்டரா தான் இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரனோட செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை கரெக்டா சீரா இருக்காது. இம்பல்சிவ் நேச்சரா இருப்பாங்க, கோபம் வரும், இந்த மன பதட்டம் வரும், இதெல்லாம் சொல்லணும். இப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராகுவோட இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது பெரிய ப்ராப்ளம், கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மைல்டு ஹிஸ்டீரிக்கல் கம்ப்ளைண்ட் கூட சொல்லலாம், டிப்ரெஷன், மன பேதலித்தல், இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்திரனோட ராகு சேர்ந்துருச்சுன்னா செல்வ நிலைக்கு குந்தகம். கண்டிப்பா அவங்களால பணமே சேமிக்க முடியாது. 10 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 12 ரூபா தான் செலவு. இது சந்திரன் அப்ளிக்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ராகுவோட இருந்தாலும் சரி, கேதுவோட இருந்தா. கேது இன்னும் பிரச்சனை. கேது உடல்நிலை தொந்தரவை கொடுக்கும். இன்னைக்கு நல்லா இருப்பாங்கங்க, சாயந்தரம் நல்லா இருக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டா என்னமோ தலைய வலிக்குது, நான் இப்ப என்னமோ எங்கேயும் வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா சந்திரனோட கேது இருக்கு. ஆனா அவங்களுக்கு இன்னொரு இது உண்டு, இந்த இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தியா இருக்கும். சாமி ஆடுறது, குறி ஆடுறது, அவுஜா போர்டு வைக்கிறது, பேயோட பேசுறது, இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரனோட கேது இருப்பவர்களுக்கு ஈஸியா ஏற்படும். இப்ப சந்திரனோட சுக்கிரன் இவங்க ஒரே கேளிக்கை, கும்பாளம், கூத்து, இந்த மாதிரி டான்ஸு, பாட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா வரும். இப்ப பெரிய சங்கீத கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சுக்கிரனோட சந்திரன் இருக்கும். ஏன்னா இமேஜினேஷன் பிளானட் சந்திரன். சுக்கிரன்கிறது கலைகள், ஆர்ட். அதனால இது ரெண்டும் சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா உலகத்தை மயக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும். இது சந்திரன் சுக்கிரன். ஆனா தீய வழியில போகாம மனசை கட்டுக்குள் வச்சுக்கணும் அவங்க. ஏன்னா சுக்கிரன் சேர்ந்துருச்சுனாலே தீய வழி எண்ணங்களை அவங்களுக்கு அதிகமா உண்டாக்கும். அதுல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும். மனோதிடத்தை அதிகப்படுத்தணும். சந்திரனோட சனின்னு சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களா, அப்ப திருமண தடை கண்டிப்பா ஏற்படும், திருமண தாமதங்கள் ஏற்படும். அவங்க என்ன பண்ணலாம்னாக்க, சந்திரன் சனி இருக்கிறவங்களே திருமணஞ்சேரி போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, அங்க கல்யாண உற்சவத்துக்கு வேண்டிக்கிறது, இல்ல நித்திய கல்யாண பெருமாள் போறது, இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா திருமண பாக்கியம் விரைவில் கிட்டும். அதுக்கு பேரு புணர்வு யோகம்னு பேரு. அதாவது என்னன்னா அவங்களுக்கு மனசு உடையறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்களுக்கு தான் ஏற்படும். வெற்றி இல்லாம ஏதாவது ஒரு தோல்வியை கண்டுட்டாங்கன்னா தோண்டிடுவாங்க.
அதுக்கப்புறம் மத்தவங்க அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு பெரும்பாடாயிடும். இது சனி சந்திரனோட பிரச்சனை. இதுக்கு ஒரே தீர்வுங்கிறது வந்து திங்களூர்னு சந்திரனுடைய ஸ்தலம் இருக்கு. அது மிகவும் பழமையான கோவில். அங்கு சென்று சந்திரனை வழிபட்டு வர்றது, பௌர்ணமியில வழிபட்டாலும் நல்லா இருக்கும், இல்ல அமாவாசையில வழிபட்டாலும் நல்லா இருக்கும். இப்ப சந்திரன் சரியில்லாதவங்களை பாத்தீங்கன்னா இந்த சித்தப்பிரமை, பைத்தியம், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சந்திரன் சரியில்லாதவர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். சந்திரன் தான் நம்மளுடைய மனசு, மனோதிடம், டிப்ரெஷன் மெதுவா சொல்லுவாங்க. டிப்ரெஷன் இருக்கு, அதனால அவங்களால முடியல எல்லாம் சொல்றத பார்த்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரனுடைய ஒரு கெட்ட நிலைதான் ஜாதகத்துல. இது எல்லாத்துக்குமே பெரிய தீர்வா அமையறது எதுனாக்க திங்களூர் ஸ்தலம் தான். அது திருவையாருக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்ததாக இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், அரிசி தானம் செய்யலாம், கோயிலுக்கு தானம் செய்யலாம், இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம், வெள்ளை கலர் வஸ்திரம் தானம் செய்யலாம். அந்த மாதிரி சந்திரனுக்கு உள்ள பரிகாரங்களை நம்ம பண்ணும் பொழுது கொஞ்சம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சந்திரனுக்கு முத்துன்னு ஒரு ஸ்டோன் இருக்கு, அதை போட்டாலும் மன தெளிவு கிடைக்கும், மன திடம் கிடைக்கும். இப்ப வர்ற முத்துக்கள் எல்லாமே கல்ச்சர்டு பேர்ல்ஸ், அதுல வந்து எஃபெக்டே இல்லை, அதை போடுறது வேஸ்ட். அதுக்கு பதிலாக நீங்க சந்திர காந்தக்கல்னு மூன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். முதல்ல வந்து சந்திரன் நல்லா இல்லாதவங்களுக்கு படபடப்பு அதிகமா இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், இது எது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இப்ப சனி சந்திரன் சேர்ந்தவங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெகட்டிவாவே பேசுவாங்க, இல்ல பிரத்தியார் நம்ம பாசிட்டிவா சொன்னாலும் அவங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய மன பக்குவமே இருக்காது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் முதல்ல அவங்கள்ட்ட இருந்து வெளியேற்றணும்னா அவங்க மூன் ஸ்டோன்னு ஒரு கல்லு போட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும். இது ஒரு அற்புத கல்லு, ஆனா இது வந்து உபரத்தினத்துல ஒன்னா வருது. இது வந்து செமி பிரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. இத போட்டு சரி பண்ணிக்கலாம். இப்ப சந்திரன் வந்து ஜாதகத்துல 6, 8, 12 இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தூக்கம் சரியா வராது, நிம்மதி இருக்காது, அவங்க எப்போதுமே ஒரு ஏதாவது ஒரு கவலை, மன உளைச்சல்லையே இருப்பாங்க. அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா எதையோ நினைச்சு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சந்திரகாந்த கல்ல மாலையாகவோ இல்லைன்னா ஒரு மோதிரமாவோ போடலாம். இப்ப 8ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துட்டாங்கன்னா யூட்ரஸ்ல பிரச்சனை வரும், ஃபைப்ராய்டு. கண்டிப்பா இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் பண்ணும், அதை எடுக்கிற மாதிரி தான் வரும். இப்ப சந்திரன் வந்து கெட்டுட்டாங்கன்னா பெண்களோட மார்பகத்துல பிரச்சனை வரும், வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும். சந்திரன் குரு சேர்ந்தா அதுவும் பெரிய பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ளினேஷனே இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஈஸி கோயிங், அவங்க ஜாலியா போயிடுவாங்க, எதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு 10 ரூபா வந்துதா, அந்த 10 ரூபாய்க்கு எதாவது அவங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிடுவாங்க. சேமிக்கிறது, இந்த ஆட்டிடியூடு, இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் திங்கிங், ஹை லெவல் மெச்சூரிட்டி, இது எல்லாமே இருக்காது. குருச்சந்திரன் இருக்கிறவங்க நீங்க யார வேணா எடுத்து பாருங்க, அவங்க வந்து ஸ்பெண்ட் த்ரிஃப்டா இருப்பாங்க, இல்ல லேவிஷ் ஸ்பெண்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு அதனுடைய மகத்துவம்ங்கிறது புரியாது. ஓல்டேஜுக்கு பணம் வேணும், அதை நம்ம சேமிக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வர்றது, அந்த மெச்சூரிட்டி எல்லாம் வராது. இதே வந்து சந்திரன் ஒருத்தருக்கு வந்து புதனோட சேர்ந்ததுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இன்க்யூசிட்டிவா சில நாலேஜ் இருக்கும், எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கும், அதை எக்ஸ்பிரஸ் பண்றதும் அவங்க நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சொல்ல வருது, இப்ப வந்து நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல வருது வந்து முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் பேசினாதான் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா சில பேர்லாம். அந்த மாதிரி இல்ல, இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க முதல்ல எடுத்தோன்னே அவங்க டைரக்டா டாபிக்கு வருவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன், அவங்களோட எக்ஸ்பிரஷனும் நல்லா இருக்கும், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதமும் நல்லா இருக்கும். ஸோ சந்திரன் புதன்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம்.
நான் இப்ப முன்னாடி சொன்னேன் இல்லையா, திங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. திங்களூர்ல சந்திரன் ஸ்தலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையானது. 800 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கோயில். இது போக முடியாதவங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் வழிபட்டு வந்தாங்களாலே சந்திரனோட அனைத்து தொல்லைகளும் நீங்கும். ஆனா இந்த சந்திரனோட தொல்லைகள் நீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருப்பதி பெருமாள் கிட்ட போறதே ஒரு பெரிய வரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அவ்வளவு ஈஸியா பெருமாள் கூப்பிட்டாலே வழியத நம்ம அங்களால போக முடியாது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நிறைய தடங்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. இப்ப அடுத்ததாக சந்திரனை பத்தி பார்க்கணும்னா, மன திடம் இருந்தாதான் நம்மளுக்கு உடலும் நல்லா இருக்கும். மனச்சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா உடல் தானாவே போயிடும். இப்ப ஜாதகத்துல செவ்வாயை பத்தி நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம். உடல் வலிமைக்கு காரகன் செவ்வாய். அதுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த அளவு நம்ம சந்திரனுக்கு இங்க கொடுத்தாகும். சந்திரன் மனோகாரகன்கிறதுனால. இப்போ சந்திரன் சரியில்லாதவர்கள் சௌந்தரிய லகரியில ஒரு ஸ்லோகம் இருக்கு, சிவசக்தியா யுக்தகன். அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். இல்லைன்னா சந்திரன் காயத்ரின்னு போட்டாக்க கூகுள்ல வருது. அந்த ஸ்லோகத்தை படிச்சாலும் நல்ல இது இருக்கு. இப்போ பால் சம்பந்தமான பொருட்களை தானம் செய்வது, இல்லைன்னா இந்த கோயில்ல இருக்காங்க இல்லையா பிரீஸ்ட், அவங்களுக்கெல்லாம் வந்து வேஷ்டி வாங்கி கொடுக்கறது, அப்புறம் வந்து வெள்ளை கலர்ல தான் பொருட்கள் கொடுக்கணும். வெள்ளை கலர் வேஷ்டியோ ஷர்ட்டோ இது மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா அரிசியை ஒரு கிலோ வாங்கி நம்ம தலைமாட்டுல வச்சுட்டு அடுத்த நாள் அதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இல்ல காக்காய்களுக்கு போடலாம், இல்ல எறும்புகளுக்கு அரிசி போடலாம். இத மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு சந்திரனுடைய தொல்லைகள் என்பது படிப்படியாக குறையும். இப்பொழுது நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி பதிவில் உங்கள் அனைவரையும் பயனுள்ள ஒரு தலைப்புடன் சந்திக்க வருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.